அரசின் இலவச பொருட்களை வழங்க உடந்தையாக இருக்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை. தலைமை தேர்தல் அதிகாரி உத்தரவு. தமிழகத்தில் இருந்து ஊழல் பேயை விரட்டும் நாள்தான் தேர்தல் தினம் ஏப்ரல் 13. கேப்டன் விஜயகாந்த் பேட்டி. லிபியாவில் அதிபர் ஆதரவாளர்கள் மற்றும் எதிர்ப்பாளர்கள் இடையே கடும் மோதல். தலைநகர் திரிபோலியில் குண்டுவீச்சு பதற்றம். திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இழுபறி. மேலிட பார்வையாளர் குலாம் நபி ஆசாத் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை. வணக்கம். விரிவான செய்திகள். தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்டதை அடுத்து தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநில சட்டசபை தேர்தல் தேதியை தலைமை ஆணையர் குரேஷி நேற்று முன்தினம் வெளியிட்டார். தமிழகத்தில் ஒரே கட்டமாக நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 13ஆம் தேதி நடத்தப்படுகிறது. இதற்காக வேட்புமனு தாக்கல் வரும் 19ஆம் தேதி தொடங்கி 26ஆம் தேதி முடிவடைகிறது. மனுக்கள் மீதான பரிசீலனை 28ஆம் தேதி நடைபெறும் என்றும் வாபஸ் பெற இம்மாதம் 30ஆம் தேதி கடைசி நாள் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வருவதாக குரேஷி தெரிவித்தார். இதன்படி அரசு விழாக்கள், நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் கூடாது என்றும் அமைச்சர்கள், மேயர், துணை மேயர், மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் உள்ளிட்ட அனைவரும் தங்கள் பயன்பாட்டில் உள்ள அரசு வாகனங்களை உடனடியாக மாவட்ட நிர்வாகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் உள்ள மாவட்ட தலைநகரங்கள், மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் வைக்கப்பட்டுள்ள பிளக்ஸ் பேனர்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அதிரடியாக ஆணை பிறப்பித்துள்ளது. அரசு மற்றும் பொது துறைகளில் எந்தவித நியமனங்களோ பதவி உயர்வோ வழங்கக்கூடாது என்றும் அரசு தரப்பில் எந்தவித புரிந்துணர்வு ஒப்பந்தமும் போடும் முன் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற வேண்டும் என்றும் நன்னடத்தை விதிகள் தெரிவிக்கின்றன. இதனையடுத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் அரசின் இலவச வண்ண தொலைக்காட்சி வழங்குவது தேர்தல் முடியும் வரை தடை செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்தார். இவ்வாறு அரசின் இலவச உதவிகள் வழங்கப்படுவதற்கு துணையாக இருக்கும் அரசு ஊழியர்கள் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரவீன்குமார் எச்சரித்துள்ளார். ஊழல் அராஜக பேயை ஆட்சி பொறுப்பிலிருந்து விரட்டும் நாள் ஏப்ரல் 13ஆம் தேதியன்று தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இன்று கூறியுள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலில் தேமுதிகவின் சார்பில் போட்டியிட கேப்டன் விஜயகாந்த் நேற்று விருப்ப மனு தாக்கல் செய்தார். இதேபோல ஆயிரக்கணக்கான தேமுதிகவினரும் விருப்ப மனு தாக்கல் செய்தார்கள். தலைமைக் கழகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கேப்டன் விஜயகாந்த் தேர்தல் நடைபெறும் ஏப்ரல் 13ஆம் தேதி பேய் நாள் அல்ல, புனிதமான நாள் என்று குறிப்பிட்டார். இந்த 13ஆம் தேதி நல்ல நாளாகும். ஊழல் என்ற பேயை, அராஜகம் என்ற பேயை, விலைவாசி உயர்வு என்ற பேயை தமிழ்நாட்டை விட்டு விரட்டும் நல்ல நாள்தான் 13ஆம் தேதி என்று கேப்டன் குறிப்பிட்டார். தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கும் அந்த பேயை விரட்டி அடித்தால்தான் மக்கள் சுபீட்சமாக வாழ முடியும். தமிழகத்திலிருந்து அந்த பேயை விரட்டி அடிக்க வேண்டும். நிச்சயம் விரட்டி அடிப்போம் என்று கேப்டன் விஜயகாந்த் கூறினார். வாக்கு எண்ணிக்கையும் 13. இது ஒரு பேய் நம்பர். இந்த பேய் ஊழல் பேய் இருந்து வரட்டுறதுக்கு, விலைவாசி உயர்வான பேய்களை வரட்டுறதுக்கு சரியான நேரம். தமிழ்நாட்டில் பிடிச்சிருக்கிற இந்த பேய அரசியல வரட்டுறதான் என்னுடைய முதல் வேலைங்கிறது. ஏப்ரல் 13ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மே 13ஆம் தேதி தேர்தல் முடிவு பெற இருக்கிறது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் போட்டியிட விருப்பமனு தாக்கல் நேற்று தொடங்கியது. கட்சியின் நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் முதல் மனுவை தலைமை அலுவலகத்தில் அளித்தார். இதனையடுத்து தேமுதிக சார்பில் தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தலைமை அலுவலகத்தில் நீண்ட வரிசையில் நின்று தாக்கல் செய்தனர்.
விருப்பமனு தாக்கல் செய்ய நேற்று காலை முதலே சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்திற்கு ஏராளமான தொண்டர்கள் வந்த வண்ணம் இருந்தார்கள். கேப்டன் விஜயகாந்த் நேற்று அதிகாலையிலேயே கட்சி அலுவலகத்திற்கு வந்தார். முதலாக தனது விருப்ப மனுவை கேப்டன் விஜயகாந்த் தாக்கல் செய்தார். அப்போது கூடியிருந்த அனைவரும் கைத்தட்டி மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். கேப்டனின் மனுவை அவைத்தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் பெற்றுக் கொண்டார். தேமுதிகவினர் பலர் நீண்ட வரிசையில் நின்று விருப்ப மனு தாக்கல் செய்த வண்ணம் உள்ளனர். கேப்டன் விஜயகாந்த், திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் தங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று பலர் விருப்ப மனு தாக்கல் செய்தனர். கேப்டன் பெயரில் 500க்கும் மேற்பட்ட மனுக்கள் நேற்று தாக்கல் செய்யப்பட்டன. இதுவரை ஆயிரக்கணக்கான தேமுதிகவினர் விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளனர். தொடர்ந்து மனு தாக்கல் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. தலைமை கழக நிர்வாகிகள் மனுக்களை பெற்று வருகிறார்கள். மனு தாக்கல் துவக்க நிகழ்ச்சிக்கு அவைத்தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன், பொருளாளர் சுந்தர்ராஜன், தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி, கொள்கை பரப்பு செயலாளர் VC சந்திரகுமார், தேர்தல் பிரிவு செயலாளர் வீரப்பன், மாநில இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ் மற்றும் மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் உள்பட பலர் தலைமை கழகத்திற்கு வந்திருந்தனர். தேமுதிக சார்பில் விருப்பமனு தாக்கல் செய்யப்பட்ட நிகழ்ச்சியை நமது கேப்டன் டிவி நேற்று காலை நேரடி ஒளிபரப்பு செய்தது. மார்ச் 2ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி மாலை 4 மணி வரை தேமுதிக சார்பில் விருப்பமனு தாக்கல் செய்யலாம் என்று கேப்டன் விஜயகாந்த் ஏற்கனவே அறிவித்திருந்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட பொது தொகுதிக்கு 10,000 ரூபாயும், தனி தொகுதியில் போட்டியிட 5,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட பொது தொகுதிக்கு 5,000 ரூபாயும், தனி தொகுதிக்கு 2,500 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 1,800 மனுக்கள் நேற்று பெறப்பட்டன. ஐநா சபையின் மனித உரிமை கவுன்சிலில் இருந்து லிபியா சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அரபு நாடுகளில் ஒன்றான லிபியாவில் அதிபர் கடாஃபியின் 41 ஆண்டுகால ஆட்சிக்கு எதிராக மக்கள் போராடி வருகின்றனர். அந்நாட்டு மக்களின் எழுச்சியை அடக்க ராணுவத்தினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 2000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். மேலும் போர் விமானங்கள் மூலம் குண்டுவீசி கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. இச்சம்பவத்தின் மூலம் லிபியா மனித உரிமைகளை மீறியுள்ளதாக ஐநா சபை மற்றும் உலக நாடுகள் கடும் கண்டனத்தை தெரிவித்ததோடு தாக்குதலை நிறுத்தும்படி வேண்டுகோள் விடுத்தும் அதிபர் கடாஃபி தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகிறார். இதையடுத்து ஐநா சபையின் மனித உரிமைகள் கவுன்சிலின் கூட்டம் நேற்று ஜெனீவாவில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மனித உரிமைகள் கவுன்சிலில் இருந்து லிபியாவை தற்காலிக நீக்கம் செய்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இதுகுறித்த தீர்மானம் ஐநா சபை பொதுக்கூட்டத்தில் ஓட்டெடுப்புக்கு விடப்பட்டு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதற்கிடையே தலைநகர் திரிபோலியில் அதிபர் கடாஃபியின் ஆதரவாளர்களுக்கும் எதிர்ப்பாளர்களுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டதை தொடர்ந்து அங்கு பதற்றமான சூழல் எழுந்தது. இதைத் தொடர்ந்து ஆதரவாளர்கள் மீது வெடிகுண்டுகள் வீசும் சம்பவம் நடைபெற்றதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து லிபியாவில் சிக்கியுள்ள மிஞ்சியுள்ள இந்தியர்கள் உடனடியாக திரும்ப அழைத்து வருவார்கள் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திமுக காங்கிரஸ் இடையே நேற்று இரவு நடந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இழுபறியில் முடிந்த நிலையில் மீண்டும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இன்று தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து திமுக காங்கிரஸ் இடையே நடைபெற்று வரும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இழுபறியில் உள்ள நிலையில் இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்த தமிழ்நாடு காங்கிரசின் மேலிட பார்வையாளர் குலாம் நபி ஆசாத் நேற்று இரவு சென்னை வந்தார். விமான நிலையத்தில் இருந்து நேரடியாக அண்ணா அறிவாலயம் சென்ற குலாம் நபி ஆசாத் அங்கு திமுக தலைவர் கருணாநிதி உள்ளிட்ட ஐவர் குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்று தெரிய வருகிறது. தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து இழுபறியில் இருந்து வரும் நிலையில் மீண்டும் இன்று இரு தரப்பினரும் சந்தித்து பேச இருப்பதாக தெரிய வந்துள்ளது. குலாம் நபி ஆசாத்துடன் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் தங்கபாலு மட்டுமே கலந்து கொண்டார். திமுக சார்பில் முதல்வர் கருணாநிதி மற்றும் ஸ்டாலின் உள்பட பலர் கலந்து கொண்டனர். இதற்கிடையே திமுக கூட்டணியில் உள்ள கொங்கு நாடு முன்னேற்ற கழகத்திற்கு 7 இடம் ஒதுக்கப்பட்டு உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது. கம்பம் அருகே உள்ள கண்ணகி கோவில் திருவிழாவிற்கு வாகனங்களில் செல்ல கேரள அரசு தடை விதித்துள்ளது. மாற்றுப்பாதையை அமைத்து தர பக்தர்கள் மற்றும் அறங்காவலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தேனி மாவட்டம் கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை உச்சியில் பல ஆண்டு பழமை வாய்ந்த கண்ணகி கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். தமிழகத்திலிருந்து இந்த கோவிலுக்கு செல்பவர்கள் குமரி சென்று அதன் பின்னர் தேக்கடி வழியாக வாகனங்களின் மூலம்தான் இந்த கோவிலுக்கு சென்று வருகின்றனர். இந்த நிலையில் அண்மையில் சபரிமலையில் நடந்த கோர விபத்தின் எதிரொலியால் வரும் சித்ரா பௌர்ணமிக்கு கண்ணகி கோவிலுக்கு பக்தர்கள் வாகனங்கள் மூலம் செல்ல கேரள அரசு தடை விதித்துள்ளது. இதனால் தமிழக பக்தர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். இதனிடையே சித்ரா பௌர்ணமி அன்று கண்ணகி கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல மாற்றுப்பாதை அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 301-34-600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.